அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு கேள்வி கேட்பது குற்றமல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்க தடை செய்யப்பட்டது எது? இதற்கு முன் மூசாவிடம் கேள்வி கேட்கப்பட்டது போல் உங்கள் தூதரிடம் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? நம்பிக்கையை இறை மறுப்பாக மாற்றுபவர் நேர்வழியை விட்டு விலகிவிட்டார். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 108. மேலிருக்கும் வசனத்தை காட்டி கேள்வி கேட்க கூடாது என்று வாதம் வைக்கிறார்கள். இது குறித்து ஏற்கனவே விரிவான விளக்கமான பதில் கொடுக்கப்பட்டு உள்ளது. இருப்பினும் ஜமாஅத்தின் மூத்த அறிஞர் சகோதரர் PJ அவர்கள் இந்த வசனத்திற்கு திருக்குர்ஆன் விளக்க உரை பகுதியில் கொடுத்திருக்கும் பதிலை இங்கு பார்ப்போம். மூசாவிடம் கேட்கப்பட்டது என்ன? மூசா நபியிடம் அவரது சமுதாயத்தினர் கேட்டது போல் நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்காதீர்கள் என்று அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 108 வசனத்தில் கூறப்பட்டுள்ளது. மூசா நபியிடம் அவரது சமுதாயத்தினர் கேட்டது என்ன என்பதை திருக்குர்ஆனில் தேடி பார்க்கும்போது இறைவன் கண்டிக்கின்ற பாராதூரமான 4 விஷயங்களை அவர்கள் மூசா நபியிடம் கேட்டுள்ளனர் என்பதை அறிய முடிகிறது. அந்த 4 விஷயங்களுமே இவ்வசனம் குறிக்கும் என்று புரிந்து கொள்வதுதான் முழுமையான விளக்கமாக அமையும். அந்த 4 விஷயங்கள்: 1. மூசா நபி அவர்களிடம் அவர்களது சமுதாயத்தையும் கடலில் மூழ்காமல் இறைவன் காப்பாற்றி கரை சேர்த்தான். இதன் பின்னர் சிலைகளை வழிபடும் ஒரு கூட்டத்தினரை மூசாவின் சமுதாயத்தினர் கண்டார்கள். மூசாவே, இவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக என்று கேட்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 7 வசனம் 138. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மரத்தை கடந்து சென்றனர். அம்மரம் இணை கற்பிக்கும் மக்களுக்கு உரியது. தாத்து அன்வாத் என்று அழைக்கப்படும். அம்மரத்தில் இணை கற்பிப்பவர்கள் தமது ஆயுதங்களை தொங்கவிடுவார்கள். இதை கண்ட சில நபித்தோழர்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவர்களுக்கு தாத்து அன்வாத் என்னும் புனித மரம் இருப்பது போல் எங்களுக்கும் புனித மரம் ஒன்றை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் தூயவன், அவர்களுக்கு பல கடவுள்கள் இருப்பது போல் எங்களுக்கும் பல கடவுள்களை ஏற்படுத்துவீராக என்று மூசா நபியின் சமுதாயத்தினர் கேட்டது போல் இந்த கேள்வியும் அமைந்துள்ளது. எனது உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மேல் ஆணையாக உங்களுக்கு முன் சென்றோரின் வழிமுறையை நீங்கள் அப்படியே பின்பற்றுவீர்கள் என்று கூறினார்கள். நூல் திருமதி 2180. இஸ்லாத்தில் நல்லவை அனைத்துமே இருக்கும் போது இஸ்லாம் அல்லாத மதங்களின் சடங்குகள் இஸ்லாத்திலும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது என்ற கருத்தை இவ்வசனம் தாங்கி நிற்கின்றது. கந்தூரி விழாக்கள், பஞ்சா, சந்தனக்கூடு, மீலாது விழா, புத்தாண்டு கொண்டாடுதல், பால் கிதாபு, இறந்தோருக்கு 3, 7, 40 நாட்களில் சடங்குகள் செய்தல், ஷெய்குமார்களின் காலில் விழுதல் போன்றவற்றை செய்பவர்கள் மூசா நபியிடம் பல கடவுள்களை கேட்ட இஸ்ரவேலர்களுக்கு ஒப்பானவர்கள் என்பதை இவ்வசனத்தை சிந்தித்தால் விளங்கலாம். 2. மூசா நபியின் சமுதாயத்தினர் இறைவனின் ஆற்றலையும் வல்லமையையும் கண்கூடாக கண்ட பின்னர் அல்லாஹ்வை எங்கள் கண்முன்னே காட்டுவீராக என்று மூசாவிடம் கேட்டார்கள். உடனே பெரும் சப்தம் ஏற்பட்டு மூச்சையானார்கள்.
அல் குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 153. மனிதர்கள் இவ்வுலகில் இறைவனை காண முடியாது என்று இறைவன் அறிவித்திருக்கும் போது அதை மாற்றியமைக்குமாறு இறைவனிடம் கேட்பது இறைவனுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியதாகும். எதை தனது முடிவாக இறைவன் அறிவித்திருக்கின்றானோ அதை மாற்றுமாறு கோரக்கூடாது என்பதையும் இவ்வசனம் உள்ளடக்கியுள்ளது. 3. இறைவன் எந்த சட்டத்தை போடுவதாக இருந்தாலும் தேவையான அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கி சட்டம் இயற்றுவான் என்று நம்ப வேண்டும். அதில் குடைந்து குடைந்து கேள்வி கேட்டால் அது நமக்குத்தான் சிரமத்தை ஏற்படுத்தும். இது போன்ற கேள்விகளையும் மூசா நபியின் சமுதாயத்தினர் மூசாவிடம் கேட்டுள்ளனர். மூசா நபியின் காலத்தில் ஒருவர் கொல்லப்பட்டார். கொலையாளியை கண்டுபிடிக்க ஒரு மாட்டை அறுத்து அதன் ஒரு பகுதியால் இறந்தவர் மீது அடியுங்கள். இறந்தவர் உயிர் பெற்று தன்னை கொன்றவரை அடையாளம் காட்டுவார் என்று இறைவன் கட்டளையிட்டான். ஒரு மாட்டை அருங்கள் என்று அல்லாஹ் கூறியவுடன் ஏதாவது ஒரு மாட்டை அவர்கள் அறுத்திருக்கலாம். எத்தகைய மாட்டை அவர்கள் அறுத்திருந்தாலும் இறை கட்டளையை செயல்படுத்தியவர்களாக ஆகியிருப்பார்கள். ஆனால் மாட்டின் வயது என்ன, நிறம் என்ன, தன்மை என்ன என்று தேவையற்ற பல கேள்விகளை கேட்டு தமக்கு தாமே சிரமத்தை ஏற்படுத்தி கொண்டனர். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 67. 4. வஹி அருளப்படும் காலகட்டத்தில் இறை தூதரிடம் கூடுதல் விளக்கம் கேட்கக்கூடாது என்ற கருத்தையும் இவ்வசனம் உள்ளடக்கி நிற்கின்றது. அல் குர்ஆன் அத்தியாயம் 5 வசனம் 101, 102 வசனங்களில் இது தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. எதை நான் தெளிவுபடுத்தாமல் விட்டு விட்டேனோ அந்த விஷயத்தில் என்னை விட்டுவிடுங்கள். உங்களுக்கு முன் சென்றவர்கள் தமது நபிமார்களிடம் அதிகம் கேள்வி கேட்டதாலும் நபிமார்களுடன் கருத்து வேறுபாடு கொண்டதாலும் அழிந்து போயினர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 7288. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.